நம்ம இப்போ கொள்ளு ரசம் வைக்க போகிறோம். பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு கொள்ளு போட்டுடணும். கொள்ளு போட்டு நல்லா வறுத்துடணும். நல்லா சிவக்க வறுத்துடணும். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, பூண்டு 5-6 பல், புளி. நம்ம இப்போ ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு, கடுகு, தக்காளி அரைச்சி வச்சாலும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த விழுக்கெல்லாம் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலரிடலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். புளி கரைச்சி நல்லா ஊற்றிடலாம். நல்லா சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி நல்லா வதக்கிடலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்தாலையும் இறக்கிடலாம். கடைசியில் நம்ம பெருங்காயத்தூள் போடணும். நம்ம இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம்.